அனைவருக்கும் வணக்கம். நான் கலைச்செல்வி. எனது சிறுகதை தொகுப்பிலிருந்து ஒரு சிறுகதையை வாசிக்கிறேன், கேட்டு இன்புறுங்கள். சிறுகதையின் தலைப்பு தத்துப்பிள்ளை. மீனாட்சி, சுந்தரம் இவர்களுக்கு 3 குழந்தைகள். மூவரையும் அன்புடனும் பண்புடனும் வளர்த்து வந்தனர். மூத்தவன் மனோகர், இளையவன் கபிலன், கடைக்குட்டி கவிதா ஆகிய 3 மேலும் உயிராயிருந்தனர் பெற்றோர்கள். மனோகர் பிள்ளையாய் கிடைத்த பின் தான் பல நிறுவனங்களை திறந்து மிகப்பெரிய தொழிலதிபரானார். மனோகரை அயல்நாட்டில் படிக்க வைக்க வேண்டுமென நினைத்தார் சுந்தரம். 2 வருடங்கள் தானேடா மனோ, படிச்சுட்டு இங்கே வந்து நிறுவன பொறுப்பை எடுத்துக்கடா என்றார். வற்புறுத்தியும் போக மறுத்தான் மனோகர். இல்லப்பா, என்னை மன்னிச்சிடுங்க, உங்களை விட்டு கிடைக்கிற எதுவும் எனக்கு வேண்டாம், இங்கே MBA படிச்சுட்டு நிறுவன பொறுப்பை எடுத்துக்கிறேன் என்றான் பிடிவாதமாய் மனோகர். மேலும் அம்மா எடுத்து சொல்லுமா என்று நெற்றியில் முத்தமிட்டு விட்டு வெளியில் சென்றான் மனோகர். மீனாட்சி சிரித்து கொண்டே, ஏனுங்க, பிடிக்கலன்னா அவன் போக்கில் விட்டுடுங்க என்றாள். அடுத்தது கபிலன் பக்கம் திரும்பினார் அப்பா. அப்பா சொன்னதும் சரிப்பா என்று வெளிநாடு செல்ல புறப்பட்டான் கபிலன். அந்த சகல வசதிகளையும் தன் நண்பன் பையன் சக்தி மூலம் செய்துவிட்டார் சுந்தரம். வரேன்மா, வரேன்பா, உடம்பை பார்த்துக்கோங்க, வரேன்னா. ஏய் சின்ன பொண்ணு, இப்படித்தான் கவிதாவை கூப்பிடுவான், பார்த்துக்கடி, எல்லாரையும் 3 வருடங்கள் தான், ஓடி வந்துடுவேன் என்ற நிபந்தனையுடன் சென்றான் கபிலன். சரிண்ணா, நான் பார்த்துக்கிறேன், நீ மகிழ்ச்சியா போயிட்டு வா என்றாள் கவிதா. அண்ணா, அப்பா அம்மாவை பார்த்துக்கங்க, அப்பா ஆசைக்காகத்தான் போறேன் என்றான் அழுதபடி கபிலன். ஏய் கபிலன், நான் பார்த்துக்கிறேன்டா, கவலைப்படாதே, நீ நல்லா படிச்சு வா, நம்ம எல்லாரும் ஒன்னா தானே இருக்க போறோம் என ஆறுதல் சொல்லி அனுப்பினான் மனோகர். அவனை அனுப்பிவிட்டு ஊர்தியை கொண்டு வர மனோகர் என்றார் அப்பா. சரிப்பா, நீங்க அங்க வந்துருங்க என்று கூறிவிட்டு போனான் மனோகர். அவன் கூட கவிதாவும் போனாள். வெளியில் செல்ல திரும்பினான் மனோகர். கவிதா ஏதோ வாங்க கடைக்குள் நுழைந்தாள். அங்கே ஊர்க்காரர் மணி, என்னப்பா சுந்தரம், நல்லா இருக்கியா? அப்புறம் உன் தத்து பிள்ளை எப்படி இருக்கான் என்றவனை தனியே அழைத்தார் சுந்தரம். யோ, என்னையா இப்படி பேசுற? என் மகன் இப்பதான் ஊர்தி எடுக்க போயிருக்கான் என்ற அப்பாவின் வார்த்தைகள் தூக்கி வாரி போட்டது மனோகருக்கு. தத்து பிள்ளையா, யாரது என கேட்டுக்கொண்டே கவிதாவை தேடினான். நல்ல வேளை, கடையில் அமர்ந்து தேநீர் குடித்துக் கொண்டு இருந்தார். இதுவரை அப்பா அம்மா அப்படி யாரிடமும் நடந்தது கூட இல்லையே என்ற கேள்விகளை அடுக்கிக் கொண்டே ஊர்தியை எடுக்கச் சென்றார் மனோகர். இல்லப்பா, உன் தத்து பிள்ளை நல்லா இருக்கானான்னு கேட்டேன், அதுக்கே இப்படி கோபிக்கிற என்றவரை இடைமறித்து, நல்லா இருக்கான்யா, நல்லா படிக்கிறான், போதுமா சாமி என சொல்லி அனுப்பி வைத்தார் சுந்தரம். மனோகர் ஊர்தியை எடுத்து வந்தான். இயல்பாய் இருக்க முயற்சித்து தோற்று போனான். ஏண்டா மனோகர், ஊர்தி ஓட்ட முடியலையா? நம்ம ஓட்டுநரை கூப்பிடவா என்று கேட்டார் அப்பா. இல்லப்பா, நானே ஓட்டுறேன் என்றான் மனோ. சரி, நல்ல உணவகமாக பார்த்து நிப்பாட்டுப்பா, சாப்பிட்டு விட்டு போயிடலாம் என்றார் அப்பா. சரிப்பா என்றவன் மௌனமாய் ஊர்தியை ஓட்டினான். நல்ல வேளை கவிதா இல்லைன்னா அவனும் குழம்பி இருப்பா, பாவம் சின்ன பொண்ணு அவ என நினைத்தான் மனோகர். வீட்டுக்கு வந்து தன் அறைக்குள் சென்று தாழ்விட்டான். யாரா இருக்கும் என்று குழம்பினான். தலையே வெடிச்சிரும் போல் இருந்தது. அப்பாவிடம் கேட்கலாமா என யோசித்து பின் அவங்க மனசு தாங்காது என விட்டு விட்டான். எப்போது தூங்கினான் என அவனுக்கே தெரியவில்லை. கவிதா பள்ளிக்கு சென்றிருந்தாள். பல் துளைக்கி தேநீருக்காக அம்மா என்று அழைக்க எண்ணியவன் பேச்சுக்குரல் கேட்கவே அப்படியே நின்று விட்டான். மீனாட்சி, மனோ தூங்குறானா? தூங்கட்டும், ஊர்தி ஓட்டிட்டு வந்தான்ல, அதான் அசதி போல என்றார் அப்பா. ஆமாங்க என்றவளை இடைமறித்து பேசினார் அப்பா. ஏய் மீனாட்சி, நேற்று மணி பேசுனதை மனோ கேட்டிருப்பானா என்று கேட்டார். இல்லைங்க, அவன் தான் ஊர்தி எடுக்க போயிட்டான்ல, வாய்ப்பு இல்லைங்க என்றாள் அம்மா. நல்ல வேலை பிள்ளை, கபிலன் தான் நம்ம தட்டு பிள்ளைன்னு யாருக்கும் தெரியாதுல்ல, தெரிஞ்சா அப்புறம் மனோ கவிதா 2 பேரும் வித்தியாசமெல்லாம் பார்ப்பாங்க என்றார் அப்பா. மேலும் புள்ள, இந்த விஷயம் நம்மோட புதையட்டும், பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டாம், தெரியாம பார்த்துக்கொள் என்றார் சுந்தரம். புரியுதா என்றார். அப்படியே திரும்பி தன் அறைக்கு சென்று அமர்ந்தான் மனோ. அப்பா அம்மா உங்களோட மட்டுமில்லை, என்னோடையும் இந்த விடையும் புதையும். என் தம்பி, என் தங்கை, என் உயிர்ப்பா, கவலைப்படாதீங்க, கபிலன் என் உடன்பிறப்புப்பா என்று மனதில் சொல்லிக்கொண்டே தன் கைபேசியை எடுத்து கபிலனிடம் பேசினான். கபிலா, உடம்பை பார்த்துக்கோடா, இன்னும் 2 வருடங்கள் தானே, அப்புறம் நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்க போகிறோம், வேலைக்கு சாப்பிடுடா என்று வாஞ்சியுடன் பேசிவிட்டு சமையலறைக்கு சென்றான். அம்மா, கபிலன் பேசுகிறான், பேசு என்று அம்மாவிடம் கைபேசி கொடுத்தான் மனோ. இனி தத்து பிள்ளை என்று அங்கு யாரும் இல்லை.